மானகட்டம்மார் 8வது படிக்கிற சின்னஞ்சிறு பிள்ளைய தன்னுடைய பாலியல் இச்சைக்காக அந்த பிள்ளைகளுடைய காலை உடைச்சி பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்கக்கூடிய கொடூரம் இதே தமிழ்நாட்டுல நடந்திருக்கு. இதே வடக்க நடந்திருந்தா கொதிச்சு எழுந்திருந்திருப்போம், ட்விட்டர்ல பொங்கி இருந்திருப்போம். தமிழ்நாட்டுலதான் இது சகஜ நிலையாயிடுச்சு. அண்ணா பல்கலைக்கழகத்திற்குள்ளாகவே வளாகத்திற்குள்ளாகவே பாலியல் வன்கொடுமை நடந்தாலும், கள்ளச்சாராயம் குடிச்சு கொத்து கொத்தா செத்து முடிஞ்சாலும், தண்ணீர் நீர்த்தேக்க தொட்டிலே மலம் கலந்திருந்தாலும் அதையெல்லாம் மன்னிச்சு மறந்து வாழக்கூடிய சகஜ நிலைக்கு இந்த தமிழர்களும் திரும்பிட்டாங்களே அப்படி என்பதுதான் வேதனையோட உச்சமா இருக்கு. கடந்த 4 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாள் ஏதாவது ஒரு பாலியல் வன்கொடுமை செய்தி நம்ம காதுகளை எட்டிக்கிட்டே இருக்கு. அதுவும் இப்ப நடந்திருக்க கொடூரத்தின் உச்சம். சிட்லப்பாக்கத்துல அரசு சேவை இல்லத்துல தந்தையை இழந்த ஒரு சிறுமி தன்னுடைய வறுமையின் காரணத்தினால, தாயின் அரவணைப்புல இருந்த அந்த சிறுமி தன்னுடைய வறுமையின் காரணத்துல அரசு சேவை இல்லத்துல தங்கி இருந்து தன்னுடைய படிப்பை தொடர்ந்து இருக்கிறாங்க. 8வது படிக்கிற சின்னஞ்சிறு பிள்ளை. அந்த பிள்ளைய தாக்கி பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தி இருக்கிறானுங்க. அந்த பிள்ளையோட 2 காலம் உடைஞ்சிருக்கு, எலும்பு முறிவு ஏற்பட்டு இருக்கு. அந்த பிள்ளைக்கு என்னாச்சோ ஏதாச்சும் பதறி கொண்டு போய் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில அரசு சேவையில நிர்வாகிகளும் அந்த சக மாணவர்களும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க. அந்த பிள்ளைகிட்ட விசாரிச்சப்பதான் தெரிஞ்சிருக்கு, இத பின்னாடி இருந்து வாய புத்தி ஒருத்தன் பாலியல் வன்கொடுமை செஞ்சான். அப்ப நான் தப்பிக்க துணிஞ்சி தப்பிப்பதற்காக திமிரிய போது என்ன தாக்குறதுல 2 காலுடைய எலும்பு முறிஞ்சிடுச்சு. எப்பேற்பட்ட கொடூரங்க. இதுல என்ன தெரியுமா, அந்த பொண்ணு யாரு தெரியுமா அடையாளம் காட்டியிருக்கு? வேலையா இருந்து காப்பாற்ற வேண்டிய அந்த சேவை இல்லத்தினுடைய விடுதி காவலாளி அடையாளம் காட்டி. விடுதி காவலாளியா உடனுக்குடனாக காவல்துறையினர் கைது செய்து விசாரிக்கிறாங்க. ஆனால் இந்த சம்பவங்கள் கடந்த 4 ஆண்டுகள் எத்தனை சம்பவம் உன்னோட இது சாதாரணமா போயிடுச்சா, சகஜமா போயிடுச்சா? இதெல்லாம் இப்படிதான் நடக்கும் என்ற முடிவுக்கு வந்துட்டாங்களா? கடுமையான தண்டனைகள் கொடுத்து யாரெல்லாம் கடுமையாக தண்டிக்கப்பட்டானா? ஏன் இப்படியான சம்பவங்கள் நடந்துகிட்டு? ஒவ்வொரு நாளும் பெண் விடுதலை பற்றி பேசிக்கிட்டு பெண்களை தெய்வமா மதிக்கக்கூடிய தமிழ்நாட்டுல தான் இப்படியான கொடுமைகள் நடந்துகிட்டு. இதுல இவங்களுக்கு திராவிட மாடலின் சாதனை இதையும் கொண்டு சேர்த்துருங்க. திராவிட மாடல்களுடைய சாதனையில